வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபினான்ஸ் கம்பெனி. 2026க்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் அவாய்ட் டர்ன் அரவுண்ட் அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க. லோ ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த், மிட் வேல்யூஷன், டெக்னிக்கலாக மூமெண்டம் நியூட்ரல் இருக்கு. அனாலிசிஸ் டு பிரைஸ் டார்கெட்டா 1790 டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 1648ங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு. இவனுடைய பிஇ வேல்யூஷன் செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கும் சரி 1 இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி அண்டர் வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இவனுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் அடிக்குவேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. டெப்ட் டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸில் இருக்குது. பிஇ அண்ட் பிபி நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன், ஆல்ரெடி எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷனில் தான் இருக்குது. இந்த டெப்ட் டு ஈக்விட்டி அட்ஜஸ்ட் பண்ணோம்னா இன்னும் அது கூட தான் போகும். பெக்டிடிஎம்மும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷனுங்கிறத இண்டிகேட் பண்ணுது. நெட் கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவாக இருக்குது. ரிலேட்டிவ் ரிட்டர்ன்ஸில் நிஃப்டியோட ரிலேட்டிவ் ரிட்டர்ன்ஸ் போன தடவை நம்ம பார்க்கும்போது 22% பாசிட்டிவாக கொடுத்துருக்கு. பார்ப்போம் இந்த வருஷம் என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம். பீட்டா ஸ்கோர் 1 இயர் பீட்டா ஸ்கோர் 1.36, ஹை வாலட்டாலிட்டிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். ட்ரெண்ட் லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்ட் என்ன ஃபோர்காஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது ஒரு 40% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. அதே இது 2026க்கு 40%, அதே மாதிரி 2027க்கும் 40% கிட்டக்க எதிர்பார்க்குறாங்க. ரெவென்யூ கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது 20% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இப்போ நம்ம 2026க்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி 2025ல ஹை லோ பிஹேவியர் எப்படி பண்ணியிருக்கிறான்னு பார்ப்போம். 2025ல அக்டோபர் மாதம் ஹை வச்சிருக்கிறான் 1782. 2025ல ஜனவரி மாதம் லோன் வச்சிருக்கிறான் 1170. ஸோ இப்போ ஹை 1782 அக்டோபரில் வச்சிருக்கிறான், லோ 1170 ஜனவரியில் வச்சிருக்கிறான். ஸோ இப்போ இது போன வருஷம், இந்த வருஷம் எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். 2026க்கு பிரேக் பாயிண்ட்டுங்கிறது 1627. இப்போ அந்த பிரேக் பாயிண்ட்டை ஒட்டி தான் போய்கிட்டு இருக்கு. பிரேக் பாயிண்ட்டை கீழே உடைச்சு ஒரு கரெக்டிவ் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க S1 1472லேருந்து 1531. பிரேக் பாயிண்ட்டுக்கும் S1க்கும் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. கேப் கம்மியாக தான் இருக்குது. அதனால S1 உடைப்பானா அப்படிங்கிறது கொஞ்சம், S1 உடைக்கிறது கொஞ்சம் சிரமத்துக்கு கொடுக்கும். அதே சமயத்தில் எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் சப்போஸ் S1 உடைச்சாங்க அப்படின்னு சொன்னாக்க S2 ரேஞ்சான 1015லேருந்து 1189 அப்படிங்கிற லெவலுக்கான வாய்ப்புகள் இருக்கும். S3 859லேருந்து 919. ஸோ பிரேக் பாயிண்ட் 1627, S1 1472லேருந்து 1531, S2 1015லேருந்து 1189, S3 859லேருந்து 919. சப்போஸ் இப்போ இங்கே இவன் பிரேக் பாயிண்ட்டை மேலே உடைச்சு இப்போ மேலே தான் இருக்கிறான், அப்படியே புல்லிஷ் ட்ரெண்ட், ஸ்ட்ராங் புல்லிஷ் ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க R1 1909லேருந்து 2084, R2 2180லேருந்து 2239, R2 2180, R2 2180லேருந்து 2239, R3 2521லேருந்து 2696. இப்போ இங்கே பார்த்தோம்னா R1 R2க்கு கேப் கம்மியாக இருக்குது. அதனால R2வை உடைப்பாங்களாங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சப்போஸ் உடைச்சாங்கன்னா R3க்கான பாசிபிலிட்டி ஒரு ஸ்னிப்பர் கிடைக்கும். தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.